So good morning and இன்னைக்கு வந்து a day in my life video அப்படி பண்ணலாம்னு இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் டே. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்கு, சர்ப்ரைஸ்லாம் காமிக்கிறேன். அண்ட் தென் கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் எஸ், நிறைய பேர் வந்து மேக்கப்பே இல்லாமல் முகம் காமிங்கன்னு சொன்னாங்க. எஸ், திஸ் இஸ் மை ஃபேஸ், மேக்கப்பே இல்லாமல் மார்னிங் எப்படி தான் இருக்கு. ஸோ வாங்க இன்னைக்கு எப்படி டே போகுது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ குளிச்சு முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே ஒரு டோனர் அப்ளை பண்ணுறேன். ஸோ டோனருக்கு இங்கே நான் எடுக்கிறது ஃப்ரெஷ் குக்கும்பர் அண்ட் மென்ட், க்ரீன்பெரியோட ஃப்ரெஷ் குக்கும்பர் அண்ட் மென்ட். அப்படியே வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணுறேன். சரி, டோனர் காயறதுக்குள்ளார அவர் வந்து சைட்டுக்கு கிளம்பிட்டாரு. அண்ட் தென் சைட்னா இன்சென்ஸ் நாங்கள் ஒரு புது கடை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அங்கே சைட்டுக்கு போயிட்டாங்க. அண்ட் போன பிறகு என்ன கடைன்னு நான் சொல்கிறேன். அண்ட் தன்மை பாப்பா வந்து கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க. நேற்று ஃபுல்லாக ஆட்டம், அதனால நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணல. கொஞ்சம் நேரம் கழிஞ்சு நம்ம எழுப்பி விடலாம். நம்மளும் சைமல்டேனியஸாக ரெடி ஆகிடலாம். அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா டக் 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 டக்குன்னு நம்ம வந்து கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அம்மா அப்பா அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அக்காவும் வந்துடுவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி vlog பண்ணுறதுனால எனக்கு வந்து எதர் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார், இல்லைன்னா எங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்து என் ஃபேமிலினா அம்மா அப்பா இல்லைன்னா அக்கா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி அக்கா வரேன்னாங்க. வந்தேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவர் நேரமாக அங்கே கிளம்பிட்டாரு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அங்கே சாப்பிட்டுக்கிறேன்ட்டாரு. நான் வந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கனால இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எனக்கு இது ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருந்தது. ஸோ அதனால் கண்டினியூ பண்ணுறேன். என்னோட அந்த ஒரு பேட்ச் வந்து முடிஞ்சு போச்சு, பவுடர் பண்ண பேட்ச்சு. ஸோ அதனால் ஃப்ரெஷ் ஜீராவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் காலையில் வந்து ஒரு பிரெட் ஸ்லைஸ், ப்ரௌன் பிரெட் ஸ்லைஸில் வந்து பீனட் பட்டர் வந்து ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன். அண்ட் கூடவே வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். அதுவும் வந்து ஆப்பிள் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இது ரெண்டையுமே சைமல்டேனியஸாக வந்து சாப்பிட்றலாம். ஏன்னா டைம் இல்லைங்க, அதனால டக்குன்னு ஒரே மாதிரியாக சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், ஒன்றுமே பண்ணலை. இப்போ நான் வந்து ஐப்ரோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பல்லாடியோட தி ஐப்ரோ டிஃபைனர் எடுத்துக்கிறேன். ஸோ சட்டுன்னு காமிச்சிடுறேன். இது வந்து பல்லாடியோட ப்ரௌ ஸ்டைலர். ஸோ இதை வந்து வச்சு செட் பண்ணிக்கிறேன். ப்ரௌஸா டன். அடுத்தது வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமருக்கு கலபாரோட ப்ரைமர். பல்லாடியோட ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலர், அண்டர் ஐஸை வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு தனியாக இது. ரீசெண்ட் டைம்ஸில் இதுதான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் எடுத்தாலே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், இவ்வளோன்னு தான் எடுத்திருக்கேன். டாட் மாதிரி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகமாக இல்லை, பட் எனக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இது அண்டர் ஐஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்க இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். நான் கையிலே தான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெட் அண்ட் வைல்ட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ கையில் எடுத்துக்கிறேன். அப்புறம் எல்லாமே கையில் தான் நான் பண்ணுறேன். இன்றைக்கி பெருசாக டஃப்பாலாம் இருக்காது. ஸோ பெல்லா ஓஸ்தேயோட பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். பவுடர் ப்ரஷ் எடுத்துகிட்டு லைட்டாக தான் எடுக்கிறேன். அதுவும் அண்டர் ஐஸ் டார்க் சர்க்கிள்ஸை கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு. மார்னிங்னால ரொம்ப அதிகமாக தான் போடல.
பல்லாடியோட மேட் ப்ளஷ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளஷ் எடுத்து நான் ஐ ஷேடோ போட்டுக்க போகிறேன். ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு இது என்கிட்ட ப்ரஷிங்கில் பாம்பா எடுத்துகிட்டு ஓடிட்டா. ஸோ லைட்டாக ஒரு பிங்க் டிண்ட் மட்டும் கொடுக்குறேன், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லை, நல்லா பிக்மெண்ட்டாக இருக்குது. லைட்டாக ப்ளஷ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஷேடுக்கு போனால். எல்லாமே கையில் வச்சு தான் நான் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் டன். கொஞ்சம் ஐஸ் வந்து டார்க்னஸ் இருந்தாலும் பாப் அவுட் ஆகிற மாதிரி காமிக்கும். தட்ஸ் இட். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சுகரோட ஐலைனர் போட்டுக்கலாம். ஐலைனர் போட்டாச்சு. இப்போ எஸ்கியோட காஜல் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங் நல்லாயிருக்கும். காஜலும் போட்டாச்சு. ஃபினிஷ் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முகம் வந்து கொஞ்சம் பிரைட்டான மாதிரி இருக்குது. இப்போ மஸ்காராக்கு வந்து கலபாரோட மஸ்காரா எடுத்துக்கிறேன். இப்போ சுகர் லிப் கிரையான்லேருந்து லிப்ஸ்டிக் போட்டுருக்கேன். இதோட நேமு எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் கிறிஸ்மஸ் சேல் வேறு போயிட்டுருக்கு. நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் கிடைக்கும், நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நான் ரெடி ஆகியாச்சு. இப்போ நான் வந்து பாப்பாவுக்கு போய் ரெடி பண்ணுறதுக்கு கிளம்பிடுறேன். ஸோ பாப்பா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஹாய் ஈச்செடி. சரி, பாப்பாவுக்கு ராகி கஞ்சி ரெடி பண்ணிட்டேன். அது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ ஊட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா லிக்விடாக இருந்தால் மேடம் சாப்பிட மாட்டாங்க. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக அப்படியே இது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சூடாடுறதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ராகி கஞ்சி இதே அவளுக்கு தாராளம். ஓகே, இப்போ நான் வந்து பாப்பாவுக்கு புருவத்தில் ஐப்ரோஸ்க்கு வந்து ஐடெக்ஸோட மை வச்சு எழுதிக்கிறேன். ஏன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது புருவம். அப்புறம் அதிலே வந்து பொட்டு வச்சுடுவேன். அப்புறம் கொஞ்சோண்டு பவுடர் எடுத்து அதை வந்து செட் பண்ணிக்குவேன். ஏன்னா அதை வந்து கலைஞ்சி போகக்கூடாது இல்லைங்களா, இல்லை குழந்தைங்களாம் கை அங்கங்கே வச்சு அதெல்லாம் அழித்து முகம் ஃபுல்லாகிடும். ஸோ கொஞ்சம் லைட்டாக பவுடர் மட்டும் எடுத்து ஐப்ரோஸ்க்கும் பொட்டுலையும் எங்கெங்கே மை போட்டிருக்கேனோ அந்த இடத்துல மட்டும் போட்டு செட் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் சாப்பாடு ஊட்ட போகிறேன். சாப்பாடு வந்து பாப்பா ஏன் இவ்வளோ அடக்க ஒடுக்கமாக உட்காந்துருக்கானா, எந்திரிச்சு அப்படியே தூக்க கலக்கத்தில் இருக்காங்க. ஸோ அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஃபுட்டுனா கொஞ்சம் பிடிக்கும், சீக்கிரமாகவும் சாப்பிட்டுப்பாங்க. ஒரு பெரிய ஒரு நச்சு பண்ணாமல் அது ஈஸியாக இறங்கிடும் அவங்களுக்கு சாப்பாடு. இங்கே பாருங்க, ஒரு ஹாய் சொல்லுங்க. இங்கே பார்த்து சொல்லுங்க. ஸோ ஸ்கூலுக்கு இன்னைக்கு போகலையா? சர்ப்ரைஸ் இது தாங்க. நாங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து பேக்கரி அண்ட் பழமுதிர். இது வந்து விபிடி பேக்கரி. ஸோ ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் தான். கடை திறப்பு விழாவுக்கு போயிருந்தோம். இப்போ அந்த சீன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மாஸ்டர் வந்து சூப்பராக வந்து கேக்லாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இப்போல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அப்படியே கேக்கெல்லாம் வந்து அந்த இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த கேக் சாப்பிடும் போது எனக்கு நிஜமாவுமே லைக் நம்ம ஒரு குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் கேக் சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் டேஸ்ட் கிடச்சிது இந்த கேக் சாப்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேனால அப்படியே கொஞ்சம், அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ்னால எங்களுக்கு ப்ராப்பராக எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ணணும்னு தெரியல. பட் எங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் நாங்களாம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா கேக்கும்லாம் அதுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, செஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் சின்னப்போ பார்த்த கேக் இல்லைங்களா, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல, அந்த தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு. ஸோ நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டேஸ்ட்டும் நிஜமாக சொல்லணுன்னா ரொம்ப யம்மியாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது சில கேக் சாம்பிள்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த பேஸ்ட்ரீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் வந்து
நல்லா இருந்தது. இதுவும் நல்லா டேஸ்டியாக இருந்தது. சுகர் கரெக்டாக இருந்தது. எனக்கு அதுதான் பிடிக்கும். சில இடத்துல ரொம்ப அதிகம் சுகர் போட்டுருவாங்க. இங்கே பர்ஃபெக்டாக இருந்தது. அண்டு ஆப்வியஸாக நம்ம ஒரு பேக்கரி வச்சா கண்டிப்பாக இந்த இதெல்லாம் வைக்கணும். அண்ட் பழம் வந்து பழங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருந்தோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நான் வந்து விளக்கேற்றிடுறேன். விளக்கேற்றுறது வந்து என்னோடய ஹஸ்பண்ட். அடுத்தது நான் வந்து ஏற்றிட்டு இருக்கேன். இப்போ சாமி கும்பிட்டாச்சு. நல்லபடியாக உங்களோட வாழ்த்துக்களும் எங்களுக்கு வேணும், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் எங்களுக்கு வேணும். டீ போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் பால் காய்ச்சறதுக்கு நாங்கள் தான் வந்து அந்த பேசனில் பெரிய பேசனில் ஊற்றினோம். எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அண்ட் அடுத்தது எங்கள் அம்மா அப்பா பண்ணுறாங்க. என்னோடய மாமனார் மாமியார் வந்து ஊரில் இருக்காங்க. அவங்களால வர முடியல. அவங்களும் அங்கே பிஸ்னஸ் இருக்கனால அங்கே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வர முடியல. அடுத்தது ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் வந்து எங்கள் அப்பா வந்து பண்ணுறாரு. ஸோ வாங்கி கொடுத்த கேக்கு நான் தான் சாப்பிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்க சொன்னது ஹனி கேக்கு தான். எனக்கு சின்ன வயசில் ஹனி கேக்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாலாம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். கேக்லாம் வந்து அதிகமாகலாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சின்னப்பெல்லாம் அவ்வளோ கேக் சாப்பிடல. விவரம் தெரிஞ்சு நாம்பளாக வந்து என்றைக்கு கொஞ்சம் ஹாஸ்டல்லாம் வந்த பிறகு நம்ம கையில் காசு வந்த பிறகு நாமளாக எல்லாம் வாங்கி சாப்பிட்டனால தான் கொஞ்சம் வந்து வெயிட் போட்டுச்சு. இப்போ வந்து எங்கள் அப்பா கிட்ட நான் போய் அடம் பண்ணி, அப்பா எனக்கு வந்து ஹனி கேக் வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னேன். உடனே அவரும் சிரிச்சுட்டே வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். ஆன் தி அதர் சைடு இதுதான் கடையோட வியூ. இப்போ வந்து எக் பஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து எப்படி கேக் பண்ணுறதுன்னு அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு வந்து நானும் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் போகலாமா? இங்கே தான் இருக்கும், வருத்தப்படாத. பா பா. இன்றைய பொழுது இனிதாக முடியாது. முடிஞ்சா நான் வந்து சாப்பிடும்போது ஷூட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. வெயில் பயங்கரமா இருக்குங்க. அண்ட் எஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க.